ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ப்ரோமோ. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பாரதி வந்து ரத்தனத்துக்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிடணும். அவர்கிட்ட வந்து மாமா கிட்ட உண்மையை மறைச்சோன்னா அவர் ரொம்ப தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. மாமா உங்ககிட்ட வந்து நான் கோவிலுக்கு வந்து கொஞ்சம் தனியாக பார்த்து பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இந்த பக்கம் கோவிலுக்கு வந்துடுறாப்புல. ரத்தனம் முன்னாடியே வந்து உட்காந்துருக்காங்க. சாரி மாமா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, பரவாயில்லம்மா என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்னு சொன்னோன்னே, மாமா நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அதை நீங்கள் எப்படி தாங்க போகிறீங்க என்ன எனக்கு தெரியல, மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மா சொல்ல போகிற அப்படின்னு கேட்காம, நீ என்ன விஷயமா பேச போகிறேங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்னு ரத்னம் வந்து சொல்கிறாப்புல. என்னம்மாம்மா சொல்கிறீங்க அப்படின்னோன்னே, வாசுவை பற்றின விஷயம் தானேம்மா, ஆதி தம்பி என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாப்புல அப்படின்னோடனே, என்னமாம்மா எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சு நீங்கள் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க, என்னால் வந்து நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு பாரதி வந்து சொல்கிற. நீ முதல்ல வந்து இங்கே பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. உட்காந்துட்டு, இங்கே பாருமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, இதுக்கும் ஆதி தம்பிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அதை முதல்ல நீ நல்லா புரிஞ்சு இந்த விஷயத்தை வந்து முதல்ல ஆதி தம்பி வந்து எந்த தப்பும் பண்ணலை. அவருக்கு சமீபத்தில் தான் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு பல ட்ரிப்பு முயற்சி பண்ணார். ஆனால் அவரோட மனசு வந்து உங்ககிட்ட சொல்லிட்டா நீ வந்து அவரை பிரிஞ்சிருவ அப்படின்னு பயத்தில் வந்து அவரால் சொல்ல முடியாமல் தவிச்சிருக்காரு தவிர, மற்றபடி உங்ககிட்ட மறைக்கணுங்கிற எண்ணம் வந்து அவர்கிட்ட துளி கூட கிடையாதுமா. நீங்கள் வந்து ஆதிக்கு வந்து அடக்கலம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க மாமா. ஆனால் என்னால் வந்து இந்த விஷயத்தை அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஏற்றுக்கவும் முடியாது, மன்னிக்கவும் மாட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தரையாக மன்னிச்சு விஷயம் எல்லாமே போகிறோம். இனிமேல் நான் என் வாழ்க்கையை வந்து நான் தமிழ் கூட வந்து தனியாக வாழலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு யாரோட உதவியும் தேவை கிடையாது. நான் வந்து அம்மா அவசரப்பட்டு நீ இப்படிலாம் முடிவு பண்ணாத. ஆதி நல்ல தம்பி, உன்னோட வாழ்க்கை மட்டும் பார்க்காத, நீ தமிழோட வந்து மனசையும் புரிஞ்சுக்க, அவளுக்கு அப்பா வேணும் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே, தயவு செஞ்சு இதில் தலையிடாதீங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கோச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதோட முடியுது ப்ரோமோ.